அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால கணியத்திற்குரிய பாசத்திற்குரிய அன்பார்ந்த என் இஸ்லாமிய சகாக்களே, சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ஒதுவுடைய சட்டங்கள் என்ற தலைப்போடு நேற்றைய வீடியோடு இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டங்களை நாம் ஆரம்பித்தோம். நேற்றைய வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நம்ம போட்டிருந்தோம் ஒதுவுடைய சிறப்புனா என்ன, முதல்ல ஒதுனா என்ன, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒதுவின் மூலமாக கொடுத்த சிறப்புகள் என்ன, அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே நம்மளை எப்படி எழுப்புவான், எந்த நிலையில் அல்லாஹு தஆலா நம்மளை வர வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே என்னுடைய சகோதரர்மார்களை நான் சந்திப்பேன் என்று சொன்னார்களே. சஹாபாக்கள் கேட்டார்களே, யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய சகோதரர்மார்கள் யார், அவர்களை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வீர்கள்? அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் நல்ல முறையிலே ஒது செய்து அதன் மூலமாக அவர்களுடைய அந்த ஒதுவுடைய உறுப்புகள் ஜொலித்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்மார்கள், அவர்களை நான் சந்திப்பேன் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அதே போல் ஒதுவுடைய சட்டங்கள், அதனுடைய முதல் பாடமாக ஒதுவுடைய ருக்குன், ஒதுவுடைய ஃபரது என்ன என்ன, அதை அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய வீடியோவில் நாம் போட்டிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் முதல்ல ஒது என்பது யாருக்கு வாஜிப். ஒதுவுடைய சட்டங்கள் நிறைய இருக்குது. ஒதுவுடைய சுன்னத்து, ஒதுவுடைய நஃபில், ஒதுவுடைய முஸ்தஹப், அதே போல் ஒதுவுடைய மக்ரூஹான விஷயங்கள், ஒது எதை கொண்டு முறியும், எதை கொண்டு முறியாது, இப்படி நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும் வரை இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்தவரை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக ஒதுவுடைய சட்டத்திட்டங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாம். பண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் முதல்ல ஒது என்பது யாருக்கு வாஜிபு, ஒது செய்வது என்பது முதல்ல யாருக்கு அவசியம், அதையும் அது போக இன்ஷா அல்லாஹ் இன்னும் முக்கியமான சில சட்டங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். கிதாபுகளில் எழுதுகிறார்கள் நம்முடைய இமாமுகள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உலமாக்கள், ஷுரூத்து உஜூபில் ஒது பி ஷக்லின் ஆம். ஒது என்பது ஒது வாஜிபாகுவதற்கு சில ஷர்த்துகள் இருக்கிறது என்பதாக சொல்லி எழுதுகிறார்கள். பாருங்க, ஒருத்தருக்கு ஒது கடமையாகணும்னு சொன்னால், அவசியமாகணும்னு சொன்னால் 8 விஷயங்கள், 8 நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி அந்த நிபந்தனைகளை கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். முதலாவதாக அல் அக்ல், ஒரு மனிதன் நல்ல புத்தி கூர்மையானவனாக இருக்க வேண்டும். ஏன் புத்தி கூர்மை? இவனுக்கு ஆப்போசிட் யாருங்க? பைத்தியக்காரர்கள், மஜ்னூன்கள், அறிவற்றவர்கள், மூளை வளர்ச்சி குறைவானவர்கள். இப்போ இவர்களுக்கெல்லாம் ஒது என்பது அவசியம் இல்லை. ஏன்? முதல்ல இவர்களுக்கு ஒதுனா என்னன்னே தெரியாது, ஒதுவுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது, இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் இவர்களுக்கு தெரியவும் தெரியாது, அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. அதனால் அல்லாஹு தாலா அவர்களின் மீது ஒதுவை கடமையாக்கல. புத்தி கூர்மையான அறிவுள்ள அந்த ஜீவராசிகளின் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஒதுவை வாஜிபாக்கின்றான். இரண்டாவதாக எழுதுகிறார்கள், இரண்டாவது நிபந்தனை அல் இஸ்லாம், முஸ்லீமாக இருக்க வேண்டும். இப்போ காஃபிர்களுக்கு என்ன இல்லைங்க, ஒது என்பது அவசியம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள், ஒரு அடிப்படையான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொண்டு அதை முழுமையாக கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொண்டால் அதில் அல்லாஹு தாலா ஒரு ருசியையும் அல்லாஹு தாலா அதில் ஒரு ஆர்வத்தையும் கண்டிப்பாக வைத்திருப்பான். இப்போ இரண்டாவது பாருங்கள், முஸ்லீமுக்கு தான் என்னங்க ஒது என்பது வாஜிபு, காஃபிருக்கு என்ன இல்லை. காஃபிரு அதே போல் இந்த கிறிஸ்துவர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒது என்பது வாஜிபல்ல, முஸ்லீமுக்கு மட்டும்.
மூன்றாவது எழுதுகிறார்கள், ஒது என்பது வாஜிபாகுவதற்கு மூன்றாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் அல் புலூக், ஒரு மனிதன் பருவம் வயது அடைந்திருக்க வேண்டும். இப்போது சிறிய பிள்ளைகளுக்கு, அதாவது அரபியிலே சபி, இந்த சிறும் பிள்ளைகளுக்கு என்ன இல்லைங்க, ஒது என்பது வாஜிபல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருப்பாங்கள்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயது ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு தொழுகையை நீங்கள் ஏவுங்கள், அடிக்கக்கூடாது, சும்மா சொல்லணும். தொழுகையை பற்றி எடுத்து சொல்லுங்கள். தொழுகையுடைய ஆர்வங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு மூட்டுங்கள். போய் தொழுதுட்டுவான்னு சொல்லி என்ன செய்யுங்க, வாயால் சொல்லுங்கள். இதே 10 வயது ஆகியும் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து என்ன செய்யுங்கள், தொழுகைக்கு அனுப்புங்கள். அப்போ நமக்கு இதன் மூலமாக தெரிய வருவது, 10 வயது அடைந்து விட்டாலே ஒருவர் பருவம் வயது அடைந்து விடுகின்றார். எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிடுது பெரும்பாலும். இப்போ 7 வயது இது போல ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு என்ன இல்லை, ஒது என்பது வாஜிப் அல்ல. பருவம் வயது அடைந்தவர்களுக்கு என்ன, ஒது என்பது வாஜிப். அடுத்த 4வது நிபந்தனை எழுதுகிறார்கள், இன்கிதாஉ மா யுனாஃபி அல் வுது மின் ஹைதின் அவு நிஃபாசின், ஒதுவை இல்லாமல் ஆக்கக்கூடிய விஷயம் துண்டிக்க வேண்டும். அதாவது இப்போ பெண்களுக்கு மாதத்தில் ஒரு முறை அதுபோல் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ அந்த நேரத்தில் பெண்களுக்கு என்ன இல்லைங்க, ஒது என்பது வாஜிபல்ல. இப்போ அது அல்லாத மற்ற நாட்களில் அவர்கள் ஒது செய்வதற்கு வாஜிபானவர்கள், கட்டாயமானவர்கள். அடுத்து ஐந்தாவது நிபந்தனையாக எழுதுகிறார்கள், உஜூதுல் மா, ஒரு மனிதன் தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு சஃபரில் நாம் போகிறோம், ஒரு மலைப்பகுதிக்கு அல்லது ஒரு காட்டு பகுதிக்கு நம்ம போகிறோன்னா அங்கே தண்ணீர் இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தயமும் செஞ்சிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய முயற்சிகளை நம்ம கொண்டு வரணும். அக்கம் பக்கத்தில் விசாரிக்கணும். நாம் என்ன செய்யணும், நம்முடைய முயற்சியை எடுத்து கொஞ்சம் தண்ணீர் இருக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு நம்ம தேடி பார்க்கணும். உடனே நம்ம தயமும் என்ன செஞ்சிடக்கூடாது. இப்போது நமக்கு உறுதியாக தெரியுது ஒரு ஸ்டேஜில், சரி இதற்கு பிறகு நமக்கு தண்ணீர் கண்டிப்பாக கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு உறுதியாக தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யணும், தயமும் செய்யணும். அப்போ தண்ணீர் நமக்கு முன்னால் இருக்கணும். அப்போ தான் என்னங்க, ஒது என்பது வாஜிபாகும், இல்லைன்னா தயமும் தான். அடுத்து 6வது நிபந்தனையாக எழுதுகிறார்கள், இப்போ தண்ணீர் இருக்கு, ஆனால் அந்த மனிதனுக்கு அல் குதுரத்து அலா இஸ்திஅமாலில் மா, அந்த தண்ணீரை புழங்குவதின் மீது அவர் சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும், குதுரத்துடையவராக இருக்கணும். இப்போ நோயாளியாக இருக்கக்கூடாது. இப்போ நோயாளியாக இருந்தால் அது வேற சட்டம், தைமுடைய சட்டம். இன்ஷால்லா நம்ம தைமும் இன்ஷால்லா பார்க்கலாம். இப்போ நோயாளின்னு சொன்ன உடனே இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சும்மா சாதாரணமாக ஒரு தலைவலி வந்தாலே, ஒரு சளி ஏற்பட்டாலே, ஒரு சின்ன லேசான காய்ச்சல் ஏற்பட்டாலே இன்றைக்கி ஒரு அசால்ட்டாக, ஒரு பொடுபோக்காக, ஒரு சோம்பேறினால இன்றைக்கி என்ன செஞ்சிடறாங்க, தைமும் செஞ்சிடறாங்க. அப்படி செய்யக்கூடாது. நோயின்னு சொன்னால் கடுமையான ஒரு நோய். இப்போ டாக்டர் அறவே சொல்லியிருக்கிறாங்க, மருத்துவர்கள், நீங்கள் அறவே தண்ணீரை தொடக்கூடாது, தண்ணீரை தொட்டால் உங்களுடைய உயிருக்கே ஆபத்து. அல்லது நமக்கே தெரியுது, சரி நம்ம தண்ணீரை புழங்கினா இன்னும் நமக்கு நோய் அதிகமாகும், இன்னும் நமக்கு நோய் என்னங்க அதிகமாகும்னு சொல்லி நமக்கு உறுதியாக தெரிந்தால், அப்படிப்பட்ட கடும் நோயாளியாக நாம் இருந்தால்தான் நமக்கு தயமும் என்னங்க வாஜிபாகும். இல்லைன்னா நம்ம ஒது தான் செய்தாகணும். அப்போது அந்த தண்ணீரை புழங்குவதற்கு அவர் சக்தி உடையவராக இருக்க வேண்டும். இது 6வது நிபந்தனை. அடுத்து 7வது நிபந்தனையாக எழுதுகிறார்கள், என்னங்க, அவர் உஜூதுல் ஹதஸ், அவர் தொடக்குடையவராக இருக்க வேண்டும். அதாவது இப்போது உதாரணமாக அவர் ஒது அற்றவராக இருக்க வேண்டும். இப்போது ஒரு சிறுநீர் கழித்த பிறகு அல்லது அந்த மலம் ஜலம் கழித்த பிறகு அவர் இப்படி இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு ஒது என்பது வாஜிபாகும். இல்லைன்னா பாருங்கள், இப்போ ஒருத்தவங்க ஒது செஞ்சுருக்கிறாங்க, ஏற்கனவே அவருக்கு ஒது இருக்குது. இப்போ அசரு தொழுகைக்கு செய்த ஒது இருக்குது, அதே ஒது மக்ரிப் வரைக்கும் கூட இருக்குது. ஆனால் இவர் திரும்ப ஒது செய்யணுமா? ஒது செய்கிறது வாஜிப் அல்ல. இருந்தாலும் ஒரு முஸ்தஹப்புக்காக, இன்னும் நன்மைகளை அதிகமாக சம்பாதித்து கொள்ள வேண்டும், ஒரு பேணுதலுக்காக என்ன செய்யலாம், அவர் ஒது செய்யலாம். ஆனால் ஒது செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி என்ன இல்லைங்க, கட்டாயம் அல்ல. அப்போது ஒது செய்வதற்கு வாஜிபாக இருக்கக்கூடிய 7வது நிபந்தனை என்னங்க, அவர் அந்த சிறு தொடக்குடையவராக இருக்க வேண்டும். அடுத்து 8வது நிபந்தனையாக எழுதுகிறார்கள், என்னங்க,
8வது நிபந்தனை, அதாவது தீக்குல் வக்த், நேரம் நெருக்கடியாக இருப்பது. இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ அசரு தொழுதுட்டு இப்போ அசரு தொழுகையை தொழுதுட்டு நம்ம மஸ்ஜிதிலேயே நம்ம அமர்ந்திருக்கின்றோம். இப்போது இன்னும் இப்போது மக்ரிபுடைய நேரம் வருவதற்கு இன்னும் நேரம் விசாலமாக இருக்குது. இப்போ மக்ரிபுடைய அந்த வக்துக்கு நம்ம அப்போவே ஒரு 5:30 5:45 அப்போவே நம்ம ஒது செய்து கொள்ள வேண்டுமான்னு சொன்னால் இல்லை. இப்போ நேரம் நெருக்கடியாக இருக்குது. இப்போது மக்ரிபுடைய நேரம் ஒரு 6:15க்கு வருதுன்னு சொன்னால் உதாரணமாக சொல்கிறேன். இவர் 6:10க்கு வராரு. அப்போவும் இவர் என்ன செய்யக்கூடாது, லேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உடனே ஏன்னு சொன்னால் அந்த நேரம் நெருக்கடியாக இருக்குது. உடனே அவர் வந்த உடனே என்ன செய்யணும், அவருடைய கவனம் அந்த ஒதுவில் இருக்க வேண்டும். அந்த ஒது செய்வது அது வாஜிபு கட்டாயம் என்பதாக கிதாபுகளிலே ஆக மொத்தம் ஒது செய்வதற்கு அந்த ஒது யாரின் மீது வாஜிபாகும், ஒது செய்யக்கூடிய அந்த வாஜிபிற்கு 8 நிபந்தனைகளை இந்த கிதாபுகளின் வழியாக நமக்கு இமாமுங்கள், முன்னோர்கள், உலமாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்தபடியாக பாருங்க, இன்னும் சில சட்டத்திட்டங்கள். இப்போ அடுத்து நம்முடைய ஒது சரியாகணும்னு சொன்னால், இப்போ நாம் ஒது அல்ஹம்துலில்லாஹ் நாம் செஞ்சிட்டோம். நம்முடைய ஒது சரியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில முக்கியமான சில நிபந்தனைகள் இருக்குது. அது பாருங்கள், சில பொதுவான சில சட்டத்திட்டங்கள் இது. இப்போது முதலாவதாக அந்நியத்து, நமக்கு நீயத்து இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா விஷயத்திற்குமே என்னங்க, நீயத் என்பது அவசியம். இப்போ ஒது செய்கிறதுக்கு முன்பு நாம் என்ன செய்யணும், நீயத்து இன்ஷா அல்லாஹ் செய்யணும். இது ஒது சரியாகுவதற்கு இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை. அடுத்து பாருங்கள், இப்போ உதாரணமாக இது பொதுவான சட்டம். இப்போ நமக்கு தாடி இருக்குது. இப்போது சில பேருக்கு தாடி குறைவாக இருக்கும், சில பேருக்கு தாடி கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். இப்போது நீளமாக இருக்கக்கூடிய தாடி, அதாவது அடர்த்தியாக இருக்கக்கூடிய தாடி, இப்போ அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நல்ல அவர்களுடைய விரல்களை விட்டு அந்த தாடியுடைய மேற்பகுதியில் என்ன செய்யணும், அந்த தோள்களில் படும் அளவிற்கு நாம் நம்முடைய விரல்களை விட்டு என்ன செய்யணுங்க, நாம் இன்ஷா அல்லாஹ் கோதி கழுவ வேண்டும். அடுத்து பாருங்கள், இப்போது அடர்த்தியான தாடிக்கும் லேசான தாடிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், லேசான தாடி நம்முடைய தோல் உள்ளே தெரியும். இப்போ அடர்த்தியான தாடிக்கு என்ன செய்யாது, தோல் உள்ளே தெரியாது. இப்போ சில பேர் தாடி கோதி கழுவாமல் இந்த மேல் பகுதி இருக்குல்ல, இந்த தாடியுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த தொங்கக்கூடிய அந்த முடிகளை மட்டும் என்ன செய்வாங்க, மேலோட்டமாக கழுவாங்க. இப்படி கழுவதின் மூலமாக என்ன ஆகாது, உது என்பது கம்ப்ளீட் ஆகாது. இப்போ முடிந்த அளவுக்கு நாம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய தாடிகளை நாம் என்ன செய்யணும், இந்த மேல், அதாவது தாடியுடைய அந்த மேல் பகுதியில் அந்த தோள்களில் படும் அளவிற்கு நாம் நம்முடைய விரல்களை விட்டு கோதி கழுவ வேண்டும். அதற்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா முடியிலும் என்ன செய்யுங்க, அந்த தண்ணீர் என்பது படும். இப்போ லேசான தாடி உடையவராக இருக்கிறாருன்னு சொன்ன ஒருத்தர், அவர் கோதி கழுவணும்னு அவசியம் அல்ல. ஆனால் இருந்தாலும் அந்த தண்ணீர் உள்ளே சென்றடையும் அளவிற்கு அவர் என்ன செய்யணுங்க, அந்த தாடியை நினைக்க வேண்டும். இப்போ இது ஒரு பொதுவான சட்டம். அடுத்து பாருங்க, இது ஒரு பொதுவான சட்டம். கிதாபுகளில் எழுதுகிறார்கள், ஜவாலு மா யம்னஉ உசூலுல் மாஇ இலா அஅதாஇல் வுது, அதாவது ஒதுவுடைய உறுப்புக்களில் தண்ணீர் சென்றடையும். பார்த்தீங்களா, அந்த ஒதுவுடைய உறுப்புகளில் தண்ணீர் சென்றடையும் அந்த இடத்துல ஏதேனும் ஒரு தடைகள் இருந்தால் அதை நீக்க வேண்டும். இப்போ உதாரணமாக நம்முடைய நகங்களே இருக்குதுன்னு சொல்லி வச்சுங்க. நம்முடைய அந்த நகத்திற்குள்ளே அந்த தோள்களில் ஏதாவது ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது ஏதாவது அந்த நெக் பாலிஷு அல்லது ஏதாவது ஒரு மாவு ஐட்டம் இது போல் ஏதாச்சும் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நாம் அகற்றி நம்ம என்ன செய்யணும், உது செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் நமக்கு முதல் நிபந்தனையே நம்முடைய என்ன செய்யணும், அந்த தண்ணீர் நம்முடைய உறுப்புகளில் நல்லா போய் சென்றடைய வேண்டும். இப்போ அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இது போல் அந்த வஸ்துக்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நீக்க வேண்டும். அதே போல் ஒருத்தருக்கு நகங்கள் ரொம்ப நீளமாக இருக்கும், அதன் மூலமாக தண்ணீர் அந்த நகத்திற்குள்ளே என்ன சென்றடையாது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் அந்த நகத்தை வெட்டிய பிறகு என்ன செய்யணும், உதுவை நல்ல முறையில் செய்ய வேண்டும். அதே போல் சில பேருக்கு அந்த நகத்திற்குள்ளே அழுக்கு நிறைய இருக்கும். இப்போ அதுவும் ஒரு தடையாகத்தான் இருக்கும். என்னங்க, அந்த உதுவுடைய உறுப்புகளில் தண்ணீர் சென்றடைவதற்கு. இப்போ அதை என்ன செய்யணும், முதல்ல அந்த அழுக்கை நீக்கிய பிறகு அதற்கு பிறகு அந்த மனிதர் உதுவை சரியான முறையில் செய்ய வேண்டும்.
இப்போ இது ஒரு பொதுவான விஷயங்கள். அதே போல் இப்போ சில பேருக்கு அந்த கால்களில், அதாவது கால்களுடைய அந்த விரல்களில் ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ காயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் நாம் அந்த கால்களுடைய விரல்களில் கோதி கழுவணும்னு அவசியம் அல்ல. சும்மா லேசாக நம்ம தண்ணீரை ஊற்றினா போதும். ஆனால் காயங்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போ நாம் என்ன செய்யணுங்க, அந்த விரல்களை கோதி கழுவுவது அது நமக்கு ஒரு வாஜிபான ஒரு விஷயம். இப்போ அதே போல் பாருங்கள், ஒரு பொதுவான சட்டம் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு வஸ்வசாவாக ஒரு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம நகத்தை வெட்டிய பிறகு அல்லது மீசையை கத்திரித்த பிறகு திரும்பவும் நம்ம உது செய்யணுமா, அந்த இடத்த கழுவணுமான்னு சொல்லி நமக்கு டவுட்டாக இருக்கலாம். இப்போ நகத்தை வெட்டினாலோ அல்லது ஒரு மீசையை நம்ம கத்திரித்தாலோ திரும்பவும் அந்த இடத்த நம்ம கழுவணும்னு சொல்லி அவசியம் அல்ல. நம்ம கழுதால் அது ஒரு பேணுதலான ஒரு விஷயம், அது அடுத்த ஒரு கட்டம். ஆனால் கழுவணும்னு சொல்லி என்னது இல்லைங்க, அது ஒரு வாஜிபான ஒரு விஷயம் அல்ல என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் நினைவில் வைக்க வேண்டும். அதற்கு பிறகு இன்னும் கிதாபுகளை எழுதுகிறாங்க, உது நமக்கு சரியாக ஆகணும்னு சொன்னால் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை அல் இல்மு பி கைஃபியத்தில் உது. உடைய அந்த முறைகளை நாம் தெரிந்து நம்ம என்ன செய்யணும், உது செய்யணும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மற்றவனை பார்த்து இன்றைக்கி உது செய்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். மற்றவன் எப்படி உது செய்கிறான், முதல்ல கையை கழுவுறானா சரி கையை கழுவு, முதல்ல வாயை கொப்பளிக்கிறானா சரி வாயை கொப்பளி, அடுத்து மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறானா சரி நீயும் மூக்குக்கு தண்ணீர் செலுத்து, அடுத்து முகத்தை, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்றைக்கி பார்த்து உது செய்யும் அளவிற்கு இன்றைக்கி இந்த உம்மத்து தள்ளப்பட்டிருக்கு பெரும்பாலும். பண்பாந்தவர்களே, இன்னைக்கு ஒவ்வொருவரும் அந்த சட்டத்திட்டங்களை அறிந்து உது செய்தால்தான் அவருடைய உது என்னங்க கம்ப்ளீட்டாக அல்லாஹு தஆலா முழுமையாக கபூல் செய்வான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் அந்த நிபந்தனைகளை எழுதுறாங்க எப்படி அந்த உதுவுடைய முறைகளை நீங்கள் அறிந்து என்ன செய்யணும், உது செய்ய வேண்டும் என்பதாக கிதாபுகளிலே எழுதக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனை என்ன, இன்கிதாஉல் ஹதசி ஹாலத் தவதுஇ. இப்போ உது செய்யக்கூடிய அந்த நிலையில் நாம் இப்போது ஒரு காற்று பிரிவது இது போல் அந்த விஷயங்களிலிருந்து நாம் தவிர்ந்திருப்பது. இப்போ அது போல் விஷயங்களை நம்ம செஞ்சிட்டா இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாமல் உது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு காற்றும் பிரியும். ஆனால் இருந்தாலும் நாம் தான் உது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி அப்படியே கண்டினியூவாக உது செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்போ இடையில நமக்கு அது போல் அந்த தொடக்கு ஏற்பட்டாலும் நாம் என்ன செய்யணும், திரும்பவும் ஆரம்பமாக நாம் உது செய்ய வேண்டும். இப்போ இது போல விஷயங்கள் இது பொதுவான விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து என்ன செய்யணுங்க, உது செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி சாதாரணமான விஷயம் அல்ல. இன்றைக்கி எல்லா நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கடமையான ஒரு அமலே என்னங்க, அது நமக்கு அல்லாஹ் இந்த தொழுகையை கொடுத்துருக்குறான். இப்போ தொழுகையை நாம் சரியாக ஆக்கணும்னு சொன்னால் முதல்ல நமக்கு உது சரியாக இருக்கணும். நாளை மறுமையில் அல்லாஹு தாலா நமக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வியை நம்ம தொழுகைதான்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம். இப்போ தொழுகை சரியானால் எல்லா அமல்களும் சரியாகும். தொழுகையே சரியில்லைனா மீதி எல்லா அமல்களும் நம்ம செய்தும் என்ன இல்லைங்க, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் சரியாகணும்னு சொன்னால் முதல்ல அதற்கு பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த உதுவை நாம் சரியான முறையில் இன்ஷா அல்லாஹ் சரிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலேயும் இன்ஷா அல்லாஹ் நான் நினைவூட்டி விடுகின்றேன். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிந்த அளவுக்கு நாம் சொல்லக்கூடிய சட்டங்களை முடிந்த அளவுக்கு அதை நாம் மனனம் செய்ய வேண்டும். இல்லாட்டால் அதை நாம் எழுதியாவது இன்ஷா அல்லாஹ் வைக்க வேண்டும். நீங்கள் வேணால் எழுதி வைத்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ தஆலா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு பிரயோஜனமாக அதை ஆக்கி வைப்பான். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, மன் கதப கர்ர, எந்த விஷயத்தை ஒரு மனிதன் எழுதி வைக்கிறாரோ அந்த விஷயம் தரிப்பாடாக இருக்கும். ஒமன் ஹஃபீத ஃபர்ர, ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் மனனம் செஞ்சு வைக்கிறான் எழுதி வைக்காம, அது இவனுக்கு ஒரு 2 நாள் ஞாபகம் இருக்கும், அடுத்த நாள் என்ன செய்வான், அதை அவன் மறந்து விடுவான். அது அந்த விஷயம் அவனை விட்டு விரண்டு ஓடிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் உதுவுடைய சட்டங்களை நாம் ஆரம்பம் செய்து உதுவுடைய ஃபரதையும் நாம் முடித்து விட்டோம். அடுத்து உது என்பது யாருக்கு வாஜிபு, உது என்பது யார் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை 8 நிபந்தனைகளோடு நாம் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். அதற்கு பிறகு நம்முடைய உது சரியாகணும்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான நிபந்தனைகள், அதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவின் மூலமாக நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதே தொடரோடு உதுவுடைய சுன்னத்தான விஷயங்கள் என்ன,
இப்போ உதுவுடைய ஃபரது நாளாக இருந்தாலும் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வழியாக நமக்கு எப்படி ஒது செய்ய வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து தந்த அந்த வழிமுறைகள், அந்த சுன்னத்தான விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம இந்த வீடியோக்களின் மூலமாக தொடராக கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொன்ன விஷயங்களை கேட்டு முழு மனதோடு ஏற்று அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. துஆ செய்த வண்ணமாக இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.